ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். மத்திய சுவிசேஷம் 5வது அதிகாரம் 45வது வசனம். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பொழிய பண்ணுகிறார். ஆமென் சொல்லுவோமா? சரி, இன்றைக்கு பிரசங்கத்தின் தலைப்பு மழை. என்னது? மழை காலமா இருக்கு. இந்த மழையை குறித்த தேவ திட்டம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். ஆமென் சொல்லுவோமா? சரி, இந்த மழை காலம் வந்துட்டா நாம் ஒன்று சொல்லுவோம் பாருங்க, எவ்வளோ வெய்யடிச்சாலும் தாங்கிக்கலாம். ஆனா அந்த மழை வந்தா தாங்கவே முடியல. இன்னும் கொஞ்சம் மேல் போடி, இந்த மழை ஏன் தான் பெய்யுதுன்னு தெரியல. விசேஷமா வீடுகளிலே பெண்களுக்கு ஒரு பெரிய கவலை. என்ன கவலை சொல்லுங்க? துணி காயில. ஆமாவா இல்லையா? ஆண்களுக்கு அந்த கவலை இருக்காது. ஏன்னா துவைச்சு வச்சதை அழகா அயன் பண்ணி போட்டு போயிடுவாங்க. ஆனா பெண்களுக்கு ஒரு பெரிய கவலை என்னன்னா, துணி காயிலேயே எப்படி இந்த துணியெல்லாம் காய வைக்கிறது. சரி, இன்றைக்கு மழையை குறித்து நாம் தெளிவாக ஒரு நமக்கு இருந்தாதான் நம் வாயிலே நாம் அறியாமல் தேவனை தூஷிக்க மாட்டோம். இன்றைக்கு உலக மக்களும் சரி, கர்த்தருடைய மக்களும் சரி, அறியாமல் தேவனை தூஷித்து விடுகிறார்கள். எப்படி தெரியுமா? சொல்லுங்க, எப்படி தூசிக்கிறாங்க? மழை காலத்தில் தூசிப்பாங்க. எப்படி திட்டுவாங்க சொல்லுங்க? இந்த பொல்லாத மழை ஏன் தான் பெய்யுதுன்னு தெரியல. பாழும் வானம் ஓட்டம் விழுந்துட்டு போல இருக்கு. அடுத்தது இன்னும் கொஞ்சம் போல மேல போய் இந்த சனியம் பிடிச்ச மழை. ஏன் தான் பேஞ்சு தொலையுதுன்னு தெரியல. ஆமாவா இல்லையா? இப்படி நம்ம பேசுறோம். ஏன் பேசுறோம்னா, இதை குறித்த சத்தியம் நமக்கு தெரியாதனால நம்ம பேசுறோம். அல்லேலூயா. நான் வாசித்த இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, புதிய ஏற்பாட்டின் ஆதார பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பொழிய பண்ணுகிறார். அப்போ மழை யாருக்காக பெய்யுது தெரியுமா? நல்லவங்களுக்காக பெய்யுது, கெட்டவங்களுக்காக பெய்யுது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆசீர்வாதமான மழையும் இருக்கு, சாபமான மழையும் இருக்கு. அதெல்லாம் குறித்து தெளிவா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்றைய ஒன்று நன்றாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆசீர்வாதமான மழை யாருக்காக பொழிகிறது என்று சொன்னால், நல்லவர்களுக்காக, இன்னும் விசேஷமாக சொன்னா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக, நமக்காக பெய்கிறது. ஆமென் சொல்லுங்க. நெல்லுக்கு ஓடுகிற தண்ணீர் கொஞ்சம் புல்லுக்கு என்ன செய்யுது? ஓடுகிறது. அதில் நீங்க தெளிவா இருக்க வேண்டும். சரி, அப்போ நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழை என்ன செய்யறாரு? பொழிய பண்ணுகிறார். அப்போ மழையை பொழிய பண்ணுகிறது யாரு? இந்த வார்த்தையில தெளிவா இருக்கு. இப்ப சொல்லலாமா, இந்த சனியம் பிடிச்ச வானம் ஏமா மழையை பெய்த தெரியலையே? இந்த வார்த்தை எல்லாம் இனிமே உங்க வாயில என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. நல்லா தெளிவா தெரிந்து கொள்ளணும். இந்த உலகத்துல அசைகிற ஒவ்வொரு அணுவும் ஆண்டவருடைய அனுமதி இல்லாம அசையல. இந்த சொல்றேன் பாத்தீங்களா, இந்த ஒரு வார்த்தையில உங்க வாழ்க்கையில் நடக்கிற எல்லாவற்றுக்கும் பதில் இருக்கிறது. ஆண்டவர் இல்லாமல் ஒரு அணு கூட என்ன செய்யாது? அசையாது. எல்லாவற்றுக்கும் பிரமாணம் இருக்குங்க. நம்ம கடலுக்கு போறோம்ல, அந்த கடல் அலைக்கு கூட எல்லையை வகுத்து வச்சிருக்காரு. இம்மட்டும் வா, இனி மிஞ்சி என்ன செய்யாத வராத. அவர் சொல்படி கேட்கும்
காற்று. ஆமென் சொல்லுங்க. காத்து என்ன செய்யுதான்? அவருடைய சொல்ல கேட்குதான். அலை என்ன செய்யுது? அவருடைய சொல்லை கேட்கிறது. அல்லேலூயா. ஆனா இந்த அறிவு நமக்கு இல்லாதனால, உலக மக்களை விட கிறிஸ்தவங்களுக்கு இல்லாதனால, அறியாமையில தேவன் என்ன செய்யறாங்க? இந்த மழையை கொடுக்கிறது யாரு? மழையை அனுப்புறது யாரு? கர்த்தர். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். ஆண்டு சொல்றாரு, நான் பண்டக சாலையை திறப்பேன், அதனால உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாருல. இந்த பண்டக சாலை என்ன? ஒன்னே ஒண்ணுங்க, வானத்திலிருந்து மழை மட்டும் பொழியலன்னா உலகம் அழிஞ்சிரும். ஆண்டவர் என்ன செய்யறாரு? வானத்துக்கு கட்டளை கொடுக்கிறாரு, வானம் மழை கட்டளை கொடுக்குது, மழை பூமி கட்டளை கொடுக்குது, பூமி நிலத்துக்கு கட்டளை கொடுக்குது. நான் சொல்றது தானே வசனம். அல்லேலூயா. நம்ம ஊர்ல மழை இல்லைன்னு நாம கஷ்டப்படுறோம்ல, இது அரபி தேசத்துல போய் பாருங்களேன், மழையை அவங்க பார்த்ததே கிடையாது அதிக நாட்கள்ல. அதனால நன்றாய் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், மழை தேவனால் கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. சரி, இப்போ மழை எப்படி பெய்யுதுங்கிறத நல்லா நம்ம தெரிந்து கொள்ளணும். ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. மழை எப்படி பெய்யுது? தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி, ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். நல்லா கவனிங்க. ஆண்டவர் உலகத்தை படைக்கும் பொழுது என்ன பண்ணாரா? ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்துக்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கு என்ன பண்ணாரா? பிரிவு உண்டாக்கினார். அப்போ நல்லா புரிந்து கொள்ளணும், பூமியில மட்டும் தண்ணி இல்லை, எங்கேயும் தண்ணி இருக்குது. ஆகாய விரிவுக்கு மேலே என்ன செய்யுது? தண்ணி இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அதுதான் அவருடைய பண்டக சாலை. இதுவரைக்கும் எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு? அல்லேலூயா சொல்லுங்க. வானத்தில் என்ன இருக்குது? அவருடைய பண்டக சாலை இருக்கு, அங்க தண்ணி இருக்கு. அப்போ ஆகாய விரிவுக்கு மேலே உள்ள தண்ணிக்கும் கீழே உள்ள தண்ணிக்கும் என்ன செஞ்சாரா? பிரிவு உண்டாக்கினார். சரி, இப்போ 2 இடத்துல தண்ணி இருக்குதா? வேற எங்க தண்ணி இருக்குது? யோசிங்க. மனுஷனோட உடம்புல இருக்குது, ஆத்துல குளத்துல இருக்குது. இதை இல்லாம வேற இடத்துல எங்கேயா தண்ணி இருக்குதா? ஒரு வசனம் சொல்கிறது, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும். அப்ப எங்கெல்லாம் தண்ணி இருக்குது? வானத்துல தண்ணி இருக்கு, பூமியில நம்ம பார்க்கிற கடல், குளம், குட்டை, வாய்க்கால், ஆறு இவைகள் எல்லாம் இருக்குது, தண்ணி இருக்குது. பூமிக்கு கீழே என்ன இருக்குது? அதை தான் நம்ம ஓசு போட்டு பைப்பு போட்டு என்ன செய்யறோம்? எடுக்கிறோம். அப்ப புரிந்து கொள்ளணும், 3 இடங்களிலும் என்ன இருக்குது? தண்ணீரை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? வச்சிருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ 3 இடங்களிலும் அவருடைய பண்டக சாலை என்ன செய்யுது? இருக்கிறது. விசேஷமாக அவருடைய பண்டக சாலை எங்க இருக்கு? வானத்தில் இருக்கு, பூமியில் இருக்கு, பூமிக்கு கீழே இருக்கு. நோவா காலத்தில் பார்த்தீங்கன்னா பூமியின் ஊற்றுக்கள்லாம் செஞ்சுதான் திறவுண்டது. வானத்திலிருந்தும் அவருடைய மதில்கள்லாம் செஞ்சுச்சான் திறவுண்டுச்சான். அப்போ மேலே இருந்து தண்ணி வந்திருக்கு, கீழே இருந்து என்ன செஞ்சிருக்குது? தண்ணி வந்திருக்கு. அல்லேலூயா. அப்போ நன்றா இன்றைக்கு புரிந்து கொள்ளணும். ஆனா இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு என்ன இல்லை, இந்த மழை எப்படி பெய்யுது, இது யாரு அனுப்புறாங்கிறது என்ன செய்யல தெரியல. உலக மக்களுக்கும் அந்த அந்த ஞானம் இல்லை. இன்னைக்கு மழை இல்லைன்னா என்ன பண்றாங்க சொல்லுங்க? மழை இல்லைன்னா பொதுவாக என்ன பண்ணுவாங்க? விவசாயம் பண்ண மாட்டாங்க. சில மூடத்தனமான காரியங்கள் இருக்கும். என்ன பண்ணுவாங்க? கொட்டும் கொடும் பாவி. அது பேர் கொட்டும் கொடும்பாவி இல்லை, அது பேர் என்னது? கொட்டும் கொடும்பாவி. அப்ப என்ன அர்த்தம்னா, ஒரு பொம்மை மாதிரி ஒன்று செஞ்சு மண்ணால் செஞ்சு அதை என்ன செய்வாங்க? தெரு தெருவா என்ன செய்வாங்க? எடுத்துட்டு போவாங்க. அவருடைய ஐதீகம் என்ன? அப்படி செஞ்சா என்ன செய்யும்? சரி, வேற என்ன செய்வாங்க? கழுதைக்கும் மனுஷனுக்கும் கல்யாணம் பண்ணுவாங்க. என்ன மூட நம்பிக்கை? என்னது? கழுதைக்கும் மனுஷனுக்கு கல்யாணம் பண்ணா என்ன வந்துருமா? நிறைய பேர் மைண்ட் வாய்ஸ் கேட்குது. நான் கூட கழுதையை தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன். முன்னாடி போனா
கடிக்குது, பின்னாடி வந்தா என்ன செய்யுது, உதைக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. அந்த கழுதை மேலேயும் கர்த்தர் ஏறி வருவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். இப்படி தவறான மூட நம்பிக்கைகள் உலகத்தெல்லாம் செய்யுது இருக்குது. ஆனா அந்த மூட நம்பிக்கை நமக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்க கூடாது. மழையை அனுப்புகிறது யார் தான்? கர்த்தர் தான். ஆமென் சொல்லுங்க. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 14வது அதிகாரம் 22வது வசனம் வாசிக்கலாம். 14:22. வீணான தேவர்களுக்குள் மழையை வரிசிக்க பண்ணத்தக்கவர்கள் உண்டோ அல்லது வானங்கள் தானாய் மழைகளை கொடுக்குமோ? எங்கள் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நீர் அல்லவோ அதை செய்கிறவர். ஆகையால் உமக்கு காத்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்தது தானா என்ன செய்யாதான், மழை பொழியாது. எல்லாம் புரிந்து கொள்ளுங்க. விக்கிரகங்கள்லாம் செய்யாது, மழையை கொடுக்காதான். தானா மழையை என்ன செய்யாது, பொழியாது. யார் தான் கொடுக்கிறது? கர்த்தர் தான் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. இதனால நம்ம அறிவு இருக்கணும். அடுத்தது மழைக்கு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். எல்லா நாளும் மழை பெய்யுமா? மழைக்குனே வச்சிருக்கிறார், ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். அதுக்கு வாசிக்கலாம். யோபுடைய புஸ்தகம் 28வது அதிகாரம் 25, 26, 27. பிரமாணித்து மழைக்கு திட்டத்தையும் இடி முழக்கத்தோடு உம்முடைய மின்னலுக்கு வழியையும் ஏற்படுத்துகிறார். ஆமென் சொல்லுவோமா? அப்ப என்ன வச்சிருக்கிறாரா, காற்றுக்கு ஒரு எடை இருக்கான். ஆரம்பத்தில் விஞ்ஞானிகள்லாம் காத்துக்கு எடையே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, காற்றுக்கு என்ன இருக்குதான், நிறை இருக்கிறது, எடை இருக்கிறதுன்னு. ஆனா பல வருடத்திற்கு முன்பாகவே நம்முடைய பரிசுத்த வேதாகமம் காற்றுக்கு எடை இருக்கிறது என்பதை எழுதி வச்சிருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவர் போல ஒரு சர்வ ஞானி உலகத்திலேயே இல்லை. இன்னைக்கு நம்ம விசேஷமா சொல்றோம்ல, இத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் என்ன செய்யுது, காத்து என்ன செஞ்சுட்டு இருக்குது, நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றோம்ல. இங்க வெயிட் இருக்கிறதுனால தான், அது ஃபோர்ஸ் இருக்கிறதுனால தான் செய்யுது, அவ்வளோ வேகமாக என்ன செய்யுது வருது. ஒரு காலத்துல காத்துக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, நிறை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா பரிசுத்த வேதாகமம் முன்னாடியே சொல்லுது, அதை இப்போதான் உலகம் கண்டுபிடிச்சிருக்கு. சரி, அடுத்தது சொல்லப்பட்ட 26 வாசிங்க. மழைக்கு திட்டத்தையும். என்ன திட்டம்? மழைக்கு திட்டம்னா என்ன திட்டம்? மார்கழி, கார்த்திகை, ஐப்பசி இந்த மாதத்துல என்ன செய்யணும், மழை பெய்யணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால அப்படி. கேரளாவில் வேற மாசம், ஆந்திராவுக்கு போனீங்கன்னா அங்க வேற மாசம், டெல்லிக்கு போனீங்கன்னா அங்க வேற மாசம், அமெரிக்காவுக்கு போனீங்கன்னா அங்க வேற மாசம். இப்போ எந்தெந்த நாட்டுல எப்பெல்லாம் மழை பெய்யணுங்கிறத என்ன பண்ணிருக்காரு ஆண்டவர், திட்டம் பண்ணிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. அதை நம்ம நன்றா என்ன செஞ்சுக்கணும், புரிந்து கொள்ளணும். இன்னும் சில சுவாரஸ்யமான சம்பவம் நடக்கும் பாருங்க. மழை பெய்யும், கோட்டுச்சேரியில் மழை பெய்யும், எங்க இருக்காது. இது என்னங்க ஆச்சரியம்? அது
சொல்லுவாங்க சரியான மழை பெய்யுது. ஏய் இங்க பங்குனி மாசத்து வெயில் பல்ல கட்டுது, என்னடா மழை பெய்யுதுங்கப்பா. நம்ப மாட்டாங்க. ஆனா அங்க உண்மை என்ன செய்யும்? மழை பெய்யும். இதற்கு வேதத்தில் எங்க எழுதியிருக்கு அப்படி பார்க்கலாம். ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. எல்லாமே பைபிள்ல இருக்கிறது. 4:7 வாசிங்க. இதுவும் அல்லாமல் அறுப்பு காலம் வர இன்னும் 3 மாதம் இருக்கும் பொழுது மழையை நான் தடுத்தேன். நல்லா கவனி. ஒரு பட்டணத்தின் மேல் மழையை பெய்யவும் ஒரு பட்டணத்தின் மேல் மழை பெய்யாமல் இருக்கவும் பண்ணினேன். ஆமென் சொல்லுங்க. ஒரு பட்டணத்தில் மழை பெய்யுதான், இன்னொரு பட்டணத்தில் என்ன செய்யல? கோட்டிச்சேரில் என்ன செய்யுது? மழை பெய்யுது, பூவத்தில் மழை இல்லை. காரைக்காலில் மழை பெய்யுது, பூவத்தில் மழை இல்லை. சில இடங்களில் பார்த்துருப்போம், நம்ம நிற்போம் அந்தாண்ட வரைக்கும் மழை பெய்யும், ஒரு கோடு போட்ட மாதிரி. பார்த்துருக்குறீங்களா? இந்தாண்ட என்ன செய்யாது? மழையே இருக்காது. இதெல்லாம் தானே நடக்கலைங்க, ஆண்டவர் தான் இதை செய்கிறாரு அப்படின்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்த வசனம் சொல்லுது, அடுத்த வார்த்தையை வாசிங்களேன். ஒரு வயல் மேல மழை பெய்யுது, பக்கத்தில் இருக்கிற ஒரு வயல் என்ன செய்யல? மழை பெய்யல. இது யாருடைய செயல்? கர்த்தருடைய செயல். ஆமென் சொல்லுங்க. உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. அந்த வயல்ல மழை பெய்யுது, இந்த வயல்லாம் செய்யல, மழை பெய்யல. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையா இருக்கும் பொழுது நல்லா கவனிங்க, கல்மழை பெஞ்சிச்சு. ஆண்டவர் தண்டனையா கல்மழை என்ன செஞ்சாரு? அனுப்புனாரு. என்னடா தெரியுமா? எகிப்தியர் எல்லா வீட்டிலையும் அந்த மழை உழுவுது, கல்மழை. ஆனா ஆண்டோட ஜனங்க வீட்டில் என்ன செய்யல? உழுவல. அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாவற்றையும் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆண்டவர் இல்லாமல் இந்த உலகத்துல அணுவும் என்ன செய்யாது? அசையாது. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அவர் மழையை உண்டு பண்ணுகிறவரும் அவர்தான், மழையை தடுக்கிறவரும் அவர்தான். தடுக்கிறது குறித்து வேதத்தில் என்ன சொல்லியிருக்குது? உபாகமம் 11:17 வாசிங்க. உபாகமம் 11:17 வாசிங்க. தேசமோ மலைகளும் உள்ள தேசம், அது வானத்தின் மழையை தண்ணீர் குடிக்கும் தேசம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி சேர்க்கும்படிக்கு ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெழிய பண்ணி மிருக ஜீவன்களுக்காக புல் முளைக்கும்படி செய்வேன். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ மழையை பொழிய பண்ணுகிறவரும் கர்த்தர் தான், மழையை தடுக்கிறவரும் கர்த்தர் தான். ஆமென் சொல்லுங்க. அப்போ தேசத்துல மழை எப்படி பெய்யும்னா ஏற்ற காலத்துல மழை பெய்யணும். ஆமென் அல்லேலூயா. அப்ப அந்த ஏற்ற காலத்துல மழை பெய்யணும்னா நம்ம என்ன செய்யணும்னா அவருடைய வார்த்தைக்கு உண்மையாய் நாம் கீழ்ப்படியும் பொழுது ஏற்ற காலத்துல என்ன செய்யும்? மழை பெய்யும். இங்க 2 வார்த்தை நம்ம வாசிச்சோம், பார்த்துருக்கீங்க. முன்மாறி பின்மாறி. முன்மாறினா என்ன, பின்மாறினா என்ன? நான்லாம் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து வந்தவன். அந்த விவசாயத்தை பற்றி அணுவா எங்களுக்கு தெரியும். முதல்ல நாற்றாங்கால் என்ன செய்வாங்க? அது கிராம கலோக்கிய லாங்குவேஜில் நாத்தாங்கா அப்படிம்பாங்க. அதோடைய தூய மொழி நாற்ற. தண்ணி நல்லா வச்சு
அதில் ஏறு ஓட்டி டிராக்டர் அடித்து ஒரு பலகையை வச்சு என்ன செய்வாங்க, நல்லா அப்படியே பில்லுலாம் அரிச்சிட்டு மட்டப்படுத்துவாங்க. அந்த பலகையில் நாங்கள் ஏறிலாம் உட்காந்து என்ன செய்வோம், சவாரி பண்ணுவோம். ஜாலியாக இருக்கும் அது. இதெல்லாம் செஞ்ச பிறகு இதுக்கு முன்னாடி ஒரு மழை பெஞ்சிருக்கும். அதுக்கு பேர் தானே அது முன்மாறி மழை. இப்போ இதில் அந்த நாற்றாங்கால பண்படுத்தி விதை தூவிடுவாங்க. இந்த விதை தூண அந்த முதல் நாள் என்ன செய்யக்கூடாது, மழை பெய்யக்கூடாது. அன்னைக்கு மழை பெஞ்சதுன்னா அந்த விதை அனைத்தும் பகையாய் போயிருப்பாங்க. பகையில் அடிபட்டுட்டு அப்படின்னா அங்கங்கே குமிச்சிரும். அடித்த மழையில் என்ன செஞ்சிடும், அங்கே போய் குமிச்சு சீரா நாற்று என்ன செய்யாது, முளைக்காது. பகையில் அடிபட்ட மாதிரி இந்த தலையெல்லாம் சொட்டை விழுந்தா அப்படி இருக்கும் பாருங்க, அது மாதிரி போய் அமைஞ்சிரும். இப்படிப்பட்ட மழை பெஞ்சதுன்னா அது ஏற்ற மழை இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ நாற்றாங்கால் உடுவதற்கு முன்பாக ஒரு மழை பெய்யணும். நாத்து அந்த நெல் விதைத்து கொஞ்சம் பதமாக அந்த தண்ணிலாம் வடிகட்டின பிறகு என்ன செய்யணும், ஒரு மழை பெய்யணும். இதுக்கு பேர் தான் முன்மாதிரி பின்மாறி மழை. ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ அந்த மழை பெஞ்சாதான் அது ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ அந்த மழை பெய்யணும்னா என்ன செய்யணுமா, பூமியில் இருக்கிற ஜனங்கள் அவருடைய வார்த்தையை கேட்டு முழு மனசோடு நடக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாராம், முன்மாறி பின்மாறி மழையை ஏற்ற நேரத்தில் என்ன செய்வார், பொழிய பண்ணுவார். ஆமேன்னு சொல்லுங்க. இல்லை அவருடைய சத்தத்தை கேட்கல, எல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு போரில் தண்ணி வச்சு காசுக்கு கடன் வாங்கி மருந்து வாங்கி போட்டு விளைஞ்சி அறுவடை பண்ணுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அடிச்சதுன்னா மழை என்ன செய்யும், எல்லாம் படுத்துரும். படுத்து தண்ணியில் நின்று அப்படியே முளைச்சிரும். இது என்னது, தேவனிடத்தில் இருந்து வருகிற தண்டனையாக இருக்கிறது. அப்போ நம்ம ஆண்டுடைய வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுக்கும் பொழுது ஆண்டு என்ன பண்றாரு, ஏற்ற நேரத்தில் என்ன செய்யறாரு, மழையை பொழிய பண்ணுகிறார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, இப்போ நம்ம வாசித்த இந்த பகுதியில் ஸ்தோத்திரம், முதல்ல உலகத்தில் மழை பெய்யுது. எங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. 7 நாள் சென்ற பின்பு 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வருஷிக்க பண்ணி நான் உண்டாக்கின ஜீவ ஜந்துக்கள் அனைத்தையும் பூமியின் மேல் இராதபடிக்கு நிக்கிரகம் பண்ணுவேன் என்றான். கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். ஆமென் சொல்லுங்க. இப்ப நாம ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் அதில் நாம் வாசித்தோம், 5வது வசனத்தில் வாசித்தோம். இன்னும் என்ன செய்யல, ஆண்டவர் பூமியில மழையை பொழிய பண்ணல. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், மழை பெய்யாம எப்படி புல் பூண்டுகள்லாம் இருந்துச்சு மக்கள் சாப்பிட்டாங்க அப்படின்னா, அந்த நாட்களில் மூடு பண்ணி என்ன செய்யுமா, அப்படியே வந்து எழும்புமா. மழையை என்ன செய்யல, நோவா காலம் வரைக்கும் என்ன செய்யல, மழையே பொய்யல. பனியில தான் அங்கே இருக்கிற தாவரங்கள்லாம் செஞ்சுருக்குது, உண்டாயிருக்கிறது. நம்ம ஊரில் கூட பனியில் விளையிற தாவரங்கள் என்ன இருக்கு, உளுந்து பயிர். கரெக்டாக சொல்கிறாங்க பாருங்க. விதைச்சிருவோம், தண்ணி விட்டு என்ன செஞ்சிருவோம், விதைச்சிருவோம். விதைச்ச பிறகு அதுக்கு தண்ணியே வைக்க மாட்டோம், ஆனால் பனியில் என்ன செய்யாது, வளரும். அது போல அந்த நாட்களில் நோவா காலம் வரைக்கும் மழையே என்ன செய்யல, பொழியல. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இவங்க மனுஷனை உண்டாக்கினதற்காக நான் மனஸ்தாபப்படுறேன், இவங்களை என்ன செய்ய போறேன், அழிக்க போறேன், மழையினால அழிக்க போறேங்கிறார். கவனிங்க, நேரம் நிமிர்ந்து உட்காருங்க. என்ன எதால அழிக்க போறேங்கிறாரு, மழையினால அழிக்க போறேங்கிறார். இப்போ நோவா வந்து தீர்க்கதரிசி சொல்றாரு, என்ன சொல்றாரு, எப்பா மழை பெய்ய போதாம்பா, என்ன சொல்றாரு. இப்போ இது வரைக்கும் மழையை அவங்க பார்த்தது இல்லை, இது வரைக்கும் பனியை தான் பார்த்துருக்குறாங்க. அல்லேலூயா. இப்போ நல்லா புரியுனா உங்களுக்கு, 2004 சுனாமி வந்துச்சு, வந்துச்சா இல்லையா? 2003 நீங்க போய் சொல்றீங்க கடல் பொங்கி வரப்போதான். சுனாமிலாம் அப்போ தெரியாது, அந்த வார்த்தை என்ன செய்யாது, யாருக்கும் பரிச்சயமான வார்த்தை இல்லை. கடல் பொங்கி வரப்போதான் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா உங்களை என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, பைத்தியம் இதையும் பிடிச்சிட்டு போல இருக்கு,
நானும் இத்தனை வருஷமா இந்த கடல்ல தான் இருக்கிறேன், ஒரு நாள் கூட இந்த கோட்டை தாண்டி அந்த கடல்லாம் செஞ்சிருதில்ல, வந்தது இல்லை. நீ என்னமோ புதுசா வந்து சொல்ற 2 கிலோமீட்டர் போதான், 3 கிலோமீட்டர் போதான், வேலையை பாருப்பா, ஏதோ முத்திருச்சு போல இருக்கு, கீழ்ப்பாக்கத்தில் கொண்டு செய்யறப்பா அப்படின்ட்டுருவாங்க. ஆமாவா இல்லையா? இதே நிலைமை தான் யாருக்கு இருந்துச்சு? நோவாவுக்கு இருந்துச்சு. அப்பா மனம் திரும்புங்கப்பா, ஆண்டவர் வரப்போறாருப்பா அப்படின்னு நீங்க போய் சொல்லுங்களேன். 2000 வருஷம் வராத ஆண்டவர் இப்பதான் வரப்போறாராம் அப்படின்னு உங்களை ஏளனம் பண்ணுவாங்க. இதே மாதிரி ஏளனம் தான் யாருக்கு வந்துச்சு? நோவாவுக்கு வந்துச்சு. மழையை அவங்க பார்த்தது இல்லை. ஆனா நோவா சொல்றாரு, மழை பொழிந்து பூமி அழிய போகிறது அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் அவரை பார்த்து ஏளனம் செய்தார்கள். ஆனா நோவா, அவன் மனைவி, அவன் பிள்ளைகள், 3 மருமகள்கள், 8 பேரும் கர்த்தரை விசுவாசிச்சாங்க. ஆமென் சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. நோவா காலத்துல மழையினால் உலகம் அழிக்கப்பட்டது போல இந்த உலகம் அழிக்கப்பட போகிறது. மழையினால் அல்ல, அக்னியினால் என்ன செய்யப்படுகிறது? அழிக்கப்பட போகிறது. அதுல நீங்க தப்பித்து கொள்ள வேண்டுமானால் நோவா எப்படி பேழைக்குள்ள வந்தாரோ, நீங்க உண்மையான பேழையாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நீங்கள் தப்பித்துக் கொள்ளப்படுவீர்கள். ஆமென் சொல்லுங்க. அந்த பேழையே இயேசு கிறிஸ்து தான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நீங்க ஒரு புதிய மனுஷனா, ஒரு புதிய வாழ்க்கை ஆண்டோட சத்தியத்தின்படி வாழ்ந்தீங்கன்னா, உலகத்துல நோவா காலத்துல வந்தது போல ஒரு பெரிய அழிவினை செய்ய போகுது, வரப்போகுது. ஆமென் சொல்லுங்க. அப்போ நோவா போய் பிரசங்கம் பண்றார். நோவா பிரசங்கம் பண்ணும்பொழுது அங்க இருக்கிற ஜனங்கள் ஒருத்தர் செய்யல, விசுவாசிக்கல. என்னடா அது மழைங்கிற, சுனாமிங்கிற, காத்துங்கிற, புயலுங்கிற, போடா வேலையை பாடுறா, ஜோம் பண்ணி இவனுக்கு என்ன ஆச்சு? பைத்தியம் பிடிச்சிட்டு. இந்த சர்ச்சைக்கு போய் என்ன ஆயிடுச்சு? அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு அப்படின்னு அவனை பரியாசம் பண்ணினார்கள். இன்றைக்கும் கடைசி நாட்களில் அநேக பரியாசக்காரர்கள் என்ன செய்வாங்க? எழும்புவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பரியாசக்காரர்களை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, பரிசுத்தம் உள்ள தேவனை பாருங்கள். உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் 7 நாள் கழிச்சு என்ன செய்யணும்? மழை பெய்யும் ஆண்ட சொன்னார் 40 நாள். இந்த 7 நாளும் பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்ணிட்டு என்ன செய்யறாரு? பெரிய பேழை என்ன செய்யறாரு? உண்டு பண்றாரு. இந்த பேழையை உண்டு பண்றது அவர் மட்டும் செஞ்சிருக்க முடியுமா? நிறைய பேர் வந்து என்ன செஞ்சாங்க? ஹெல்ப் பண்ணாங்க, சம்பளம் வாங்கிக்கிட்டாங்க. ஆனா அந்த பேழைக்குள்ள வர்றதுக்கு ஒருத்தருக்குமே என்ன இல்லை? மனசு இல்லை, நம்பல, விசுவாசிக்கல. ஆனா இன்னும் நடந்தது பாருங்க, காட்டு மிருகங்களுக்கு அந்த எண்ணம் வந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. சுத்தமுள்ளவைகளில் 7 ஜோடும், சுத்தம் இல்லாதவைகள் 1 ஜோடும் என்ன செய்யப்பட்டது? பேழைக்குள்ள தானா அந்த எண்ணம் வருது. இவர் போய் கூப்பிடல. அந்த மிருகங்கள்லாம் என்ன வருது? நோவா பேழை கட்டுறாரு, அதில் போய் என்ன செய்யணுமா? தப்பித்து கொள்ளணும்னு சொல்லி என்ன செய்யுது? அந்த மிருகங்கள் எல்லாம் உள்ள வந்துருச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா மிருகத்திலையும் சுத்தம் உள்ள மிருகத்தில் 7 ஜோடி, சுத்தம் இல்லாத மிருகத்தில் 1 ஜோடி. அப்பனா அந்த பேழை எவ்வளவு பெருசு இருந்திருக்கும்? அந்த கப்பல் எவ்வளவு பெருசு இருந்திருக்கும்? அதை எவ்வளவு ஸ்ட்ராங்கா கட்டி இருந்திருப்பாரு? யோசிச்சு பாருங்க. ஆமென் சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, அவைகள் சாப்பிடுறதுக்கு ஆகாரம். ஒரு யானை எத்தனையோ தென்னை மரத்தை என்ன செய்யுமா? ஒரு நாளைக்கு மட்டைகளை சாப்பிடுமா? எத்தனையோ அந்த மிருகங்கள்லாம் என்ன செஞ்சுக்குள்ள போயிடுச்சு. ஆமென் சொல்லுங்க. 7 நாள் ஆணுச்சு, கர்த்தர் சொன்னபடியே வானத்திலிருந்து மழை வந்தது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மழை பெய்தது. அப்போ இப்போதான் உலக மக்கள் முதல்ல செய்யறாங்க? மழையை பார்க்கறாங்க. சுனாமியை முதலா பார்த்தது போல என்ன செய்யறாங்க? மழையை பார்க்கறாங்க.
இப்போ இந்த மழை எப்படி சாதாரண நம்ம பார்க்குற மழை இல்லை, வானத்தின் பலகணைகள் என்ன செய்யப்பட்டதான், திறவுண்டதான், மதில்கள் திறவுண்டதான், பூமியின் ஊற்றுகள் என்ன செஞ்சுதான், பெருக்கெடுத்து வந்துச்சான். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வயல்நாடு கேரளா சேர்ந்த அந்த வயல்நாடுல மேக வெடிப்பு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை சொன்னாங்க, பார்த்துருக்கிறீங்களா? மேகம் என்ன செஞ்சிடுச்சான், வெடிப்பு ஏற்பட்டு அப்படியே தண்ணி என்ன செஞ்சிச்சு, சீறி கொண்டு அந்த ஊருக்குள்ளே வந்ததுனால அந்த இருந்த அந்த வயல்நாடுங்கிற அந்த நாடு என்ன செஞ்சிருச்சு, அந்த ஊர் என்ன செஞ்சிருச்சு, காணாமல் போயிடுச்சு. இது மாதிரி வானத்தின் மதுகுகளும் என்ன செய்யறது, திறவுண்டது, ஆழத்தின் ஊற்றுகளும் திறவுண்டது. அப்படியே இந்த கண்ணி வைக்கிற நேரத்தில் சரியான பயங்கரமான ஒரு வெள்ளம், மழை, மேலிருந்து மழை, கீழிருந்து ஊற்றுகள். இந்த கண்ணி வைக்கிற நேரத்தில் என்ன நடந்திருக்கும், இந்த போட்டு நெசஞ்சு அப்படியே மேலே போயிடுச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ இந்த 8 பேரையும் உள்ள அனுப்பி கர்த்தர் என்ன செஞ்சாராம், கதவை அடைத்தார். இப்போ என்ன நடக்குதுன்னு தெரியல உலக மக்களுக்கு. அப்பதான் எல்லாம் கத்துக்கிறாங்க, நோவா தாத்தா, நோவா மாமா, சித்தப்பா, பெரியப்பா, அண்ணன் அப்படின்னு கத்துறாங்க. அப்போ நோவா சொல்றாரு, ரிமோட் என் கையில் இல்லப்பா, கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு, கதவை அடைச்சிட்டாருப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. ரட்சிக்கப்பட வேண்டிய அந்த காலகட்டத்தில் ரட்சிக்கப்பட்டுடணும். நிறைய பேர் ரட்சிப்பை தள்ளி வச்சுட்டு இருக்கிறாங்க, சபைக்குள்ள வர்றதை தள்ளி வச்சுட்டு இருக்கிறாங்க, ஞானசானம் எடுக்கிறத தள்ளி வச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு காலகட்டம் வர்றதுக்கு முன்னாடி நீங்க ரட்சிக்கப்படல, கர்த்தருக்குள்ள உருவாகல அப்படின்னா கதவு அடைக்கப்பட்டுடும். அன்னைக்கு இந்த போட்டு செய்யறதுக்கு நான் ஆணி எடுத்து கொடுத்தேனே, அறுத்து எடுத்து கொஞ்சம் மரத்தை அறுத்து கொடுத்தேனே, செல்லுபடி ஆகாது. பேடைக்குள்ள இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சர்ச்சு கட்டுறதுக்கு கல் எடுத்து கொடுத்தானே, சர்ச்சு கட்டுறதுக்கு காணிக்கை கொடுத்தானே, செல்லுபடி ஆகாது. கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அதனால இவைகள்லாம் செய்யக்கூடாதுன்னு இல்லை, நோவா செஞ்சதுனால தான் அவருக்குள்ள என்ன செய்ய முடிஞ்சிச்சு, போக முடிஞ்சிச்சு. ஆமென் சொல்லுங்க. உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. சபை கட்டுவது அவசியம்தான், பேழை கட்டுவது அவசியம்தான், வேலை செய்வது அவசியம்தான், கல் எடுத்து கொடுப்பது அவசியம்தான், பெயிண்ட் எடுப்பது அவசியம்தான். அதை விட நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை முக்கியமானது. ஆமென் சொல்லுங்க. நம்முடைய விசுவாச வாழ்க்கை முக்கியமானது. அப்ப அந்த மழையில கண்ணிமைக்கு நேரத்தில் கூர்ந்தார். ஆமென் சொல்லுங்க. நோவாவை நினைவு கூர்ந்த ஆண்டவர், எவ்வளவு நாள் அவன் போட்டிலே இருப்பான், மேலே கொஞ்சம் அப்படியே காற்றை வீச பண்ணும் பொழுது அந்த காற்றுடைய தாக்கத்தில் என்ன செய்யுது, வடியுது. ஆமென். காத்தடிச்சா தண்ணி வடியுமா? வடியும். எப்படி வடியும்? நம்ம துணி துவைச்சிட்டு காய போட முடியலன்னா ஃபேனை போட்டு என்ன செய்யறோம், காய போடுறோம். அப்போ ஆண்டவர் நோவாவை நினைவு கூர்ந்து அவன் குடும்பத்தை நினைவு கூர்ந்து என்ன பண்ணாராம், காற்று என்ன செஞ்சாரா, வீச பண்ணினார். அப்போ காற்று வீச வீச என்ன ஆகுது, தண்ணி என்ன செய்யுது, குறையுது. ஆமென் சொல்லுங்க. தண்ணி முற்றிலுமாய் குறைந்த பிறகு நோவா என்ன செய்யறாரு, கீழே என்ன செய்யறாரு, இறங்கி ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் கட்டி அங்க ஆண்டவரை தொழுது கொள்றாரு. அப்போ தொழுது கொண்ட பொழுது ஆண்டவர் உண்மையாகவே அங்க மனஸ்தாபப்படுறார், இந்த மக்கள்லாம் அழிச்சிட்டுமே அப்படின்ட்டு, இனி தண்ணீரினால் உலகத்தை அழிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு உடன்படிக்கை பண்ணினார். அந்த உடன்படிக்கையின் அடையாளம் தான் என்னவா, வானவில். ஒவ்வொரு முறையும் வானவில் தோன்றும் பொழுது நமக்கு என்ன தோணணும்னா, இனி உலகம் முழுவதையும் தண்ணீரினால் என்ன செய்ய மாட்டேன், அழிக்க மாட்டேன். அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், சுனாமி கொஞ்சம் பேர் தண்ணியில் அழிஞ்சு போனாங்களே அது எப்படின்னு. இதில் அதுலேயே அர்த்தம் இருக்குது. உலகம் முழுவதும் ஒரு பகுதி அழியும், வயநாடு அழியும், கேரளா அழியும், சுனாமியில் கொஞ்சம் பகுதி அழியும். ஆனால் உலகம் முழுவதும் என்ன செய்யாது, நோவா காலத்தில் அழிஞ்சது போல என்ன செய்யாது, அழியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நன்றாய் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், மழை யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது,
கர்த்தருடைய கண்ட்ரோல்ல இருக்குது. அல்லேலூயா. ஏற்ற காலத்துல அவர் என்ன செய்யறாரா? மழையை பொழிய பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ ஒரு நாள் இந்த நெருப்பு இருக்குல்ல, அது தண்ணியை பார்த்து சொன்னிச்சான். நெருப்பு என்ன செஞ்சிச்சான்? தண்ணியை பார்த்து சொன்னிச்சான், நீ தான் பெரிய ஆளு, நான் எவ்வளோ தீ எரிஞ்சாலும் கொஞ்சோண்டு தண்ணியை கொண்டாந்து ஊற்றினா மழை பெஞ்சதுன்னா என்ன செஞ்சிருது? நனைஞ்சிருது. அப்போ இந்த மழை சொன்னிச்சான், நான் பெரிய ஆள் இல்லை, என்னை விட எங்கள் அண்ணன் ஒருத்தன் இருக்கிறான் காத்து, நான் எவ்வளோ தூரம் இருந்தாலும் என்னை வீச வச்சுன்னா செஞ்சிடறான், காணாம ஆக்கிடுறான் அப்படின்னுச்சான். இந்த ஆள் போயிட்டு இந்த காத்துக்கிட்ட, நீ தான் உலகத்தில் பெரிய ஆளாம்ல. அந்த காற்று சொன்னிச்சான், நான் பெரிய ஆள் இல்லை, நான் எவ்வளோ பெரிய காற்றா இருந்தாலும் எவ்வளோ பெரிய மேகமாக இருந்தாலும் நான் அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு மழை வந்து என்ன செஞ்சுது? இடிச்சுதுன்னா அப்படியே நான் தடுத்து நின்றுடுறேன். என்னை விட பெரிய ஆள் யாரு? மலை. அதுதான் செஞ்சிச்சான். இப்போ மனுஷன் போய் என்ன பண்ணானா, அந்த மலைகிட்ட பேசினானா, மலையே மலையே நீ தான் உலகத்தில் பெரிய ஆளாம்ல. அட பாவி, நான் பெரிய ஆள் இல்லடா, என்ன நான் எவ்வளோ பெரிய மலையாக இருந்தாலும் என்னை பாம்பு வச்சு தகர்த்துறீங்க பாருங்க, நீங்கள் தான் பெரிய ஆள். அப்போ இவன் நினச்சானா, இன்னொரு மனுஷன்ட்ட போய் சொல்லிட்டு இருந்திருக்கான், நம்ம தான் பெரிய ஆள்டா. அடா பாவி, நம்மளை எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இந்த மரணம் வந்து என்ன செஞ்சிருது? நம்மளை என்ன செஞ்சிடுது? கொண்டுட்டு போயிடுது. மரணம் தாண்டா பெரிய ஆள். இவன் போய் மரணத்திட்ட பேசினான், நீ தான் பெரிய ஆளாம்ல. இல்லை இல்லை, நான் பெரிய ஆள் இல்லை, இந்த மரணத்தையும் ஒருவர் ஜெயிச்சாரு, அவர் தான் பெரிய ஆள். ஆமென் சொல்லுங்க. உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. அவரால தான் உலகம் என்ன செஞ்சிட்டு இருக்குது? ஏங்கிக் கொண்டே இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. இன்னும் சொல்ல போனா அவர் எவ்வளவு பெரிய தேவன் வேதம் சொல்கிறது. வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. இந்த மேகத்தை பார்க்குறோம்ல, இந்த மேகம் எப்படி உருவாகிறது என்று வேதம் சொல்கிறது. வாசியுங்கள். நாகும் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. நாகும் நாகும் 11:13 தான் வாசிக்கிறீங்களா? மேகம் அவருடைய பாத துகளாய் இருக்கிறது அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு பாருங்க. 3 வாசிங்க. எத்தனாவது வசனம்? 1:3. கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமை உள்ளவர், அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெரும் காற்றிலும் இருக்கிறது, மேகங்கள் அவருடைய பாதத்தூளா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. சின்ன பிள்ளைகளை நம்ம ஒரு கதை சொல்லுவாங்க, நமக்கு முன்னாடி இருக்க சீனியர்லாம் கதை சொல்லுவாங்க. இந்த இடி இடிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரு? குதிரையில போராடுறா, அதாண்டா இடி இடிக்குது. கிட்டத்தட்ட அந்த வசனம் சரியா தான் இருக்கு. இந்த மேகம் எப்படியா, அவர் நடந்து போறாருல, ஒரு புழுதியில நீங்க நடந்து போகும்போது அப்படி வேகமா கால் வச்சு என்ன செய்யும்? அப்படி இந்த புகையா வரும் பாருங்க. இல்லை ஒரு புழுதியில வேகமான ஒரு வண்டி போனதுன்னு என்ன செய்யும்? அந்த இடமே புழுதி காடாயிரும். இப்போ இந்த மேகம் எப்படி இருக்கான்? அவர் கால் வச்சு நடந்து போகிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அதுல வர்ற புகை தான் என்ன இருக்கான்? மேகமா இருக்கான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த உலகத்தில் எல்லாத்தையும் விட அவர் பெரியவர். அவர் இல்லாமல் அணு என்ன செய்யல? அசையாது. அல்லேலூயா. அப்போ நன்றாக நம்ம புரிந்து கொள்ளணும், மழை தானா என்ன செய்யல? கொடுக்கல. விக்கிரகங்கள் என்ன செய்யல? கொடுக்கல. தேவனாய் கர்த்தர் தானே செய்யறாரு, மழையை என்ன செஞ்சிருக்கிறாரு? பொழிய பண்றாரு. முதல் மழை பெய்யும் பொழுது ஒரு பெரிய ஆபத்து உலகத்துக்கு என்ன செய்யுது? ஏற்பட்டது. அப்போ அது போல உலகம் முழுவதும் ஏற்படாதுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? தன்னுடைய வானவில்லை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? நோவாவுக்கு கர்த்தர் செய்த உடன்படிக்கை. மேகம் வரும்பொழுது தான் என் வில்ல என்ன செய்யும்? வானத்தில் நான் ஏற்றுவேன். அந்த வசனத்தை எடுத்து வாசிக்க முடியுமா?
ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நான் என் வில்லை வேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு என்ன இருக்கான், அடையாளமா இருக்கும். எப்பெல்லாம் அந்த வில்லு வருமா, எப்பெல்லாம் மேகத்தை வர வைக்கிறாரோ அப்பெல்லாம் என்ன செய்யுமா, அந்த வில்லு என்ன செய்யறாரா, மேகத்தில் தோன்ற வைக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்போ சின்ன பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், நீங்க எப்பெல்லாம் வானவில்லை பார்க்குறீங்களோ அப்போ என்ன ஞாபகத்துக்கு உங்களுக்கு வரணும், அல்லேலூயா, ஆண்டவர் பூமிக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, உடன்படிக்கை. ஒன்று என்ன செய்ய மாட்டேன், தண்ணீரினால பூமி முழுவதும் என்ன செய்ய மாட்டேன், அடிக்க மாட்டேன். அல்லேலூயா, உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. அடுத்தது மழை குறித்து இன்னொரு வசனம், யோபு 36:27 வாசிங்க. அவர் நீர்த்துளிகளை அணுவை போல ஏற பண்ணினார். அப்படிதானே இருக்கு, அல்லேலூயா சொல்லுங்க, ஏற பண்ணுகிறார். இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு குளம் இருக்கு, திடீர்னு பார்த்தா அந்த குளத்துல என்ன ஆயிடுது, தண்ணியில வத்தி போகுது. இது எப்படி நடக்குது? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அமைச்சர் ஒருத்தர் இருந்தார், செல்லூர் ராஜு. அவர் செல்லூர் ராஜுங்கிறது சொல்றதை விட பெருமாகோல் ராஜுனா எல்லாருக்கும் என்ன செய்யும் தெரியும். என்ன பண்ணாருன்னா, வைகை ஆற்றுல தண்ணி வத்தி போது என்ன செஞ்சாரு, தெர்மாகோலை போட்டு மூடினாரு. இவரு கரைக்கு வரதுக்குள்ள தெர்மாகோல் என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. இப்போ அவருக்கு சயின்ஸ் தெரிஞ்சிருக்கு, ஏதோ ஒன்று என்ன செஞ்சிருக்குது, தெரிஞ்சிருக்கு. அப்போ மேலே இருக்கிற தண்ணீரை, கீழே இருக்கிற தண்ணீரை ஏதாவது போட்டு மூடிட்டு என்ன செய்யாது, அது ஆவியா போகாதுன்னு என்ன செஞ்சிருக்காரு, அவர் ஒரு முயற்சி பண்ணியிருக்காரு. அந்த முயற்சி என்ன செஞ்சிருச்சு, தோல்வியில முடிச்சிட்டு. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் என்ன பண்ணா தெரியுங்களா, இப்படி ஆவி இல்லை தண்ணி வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஆகாய தாமரை, அடுத்தது தாமரை, அல்லி, இதெல்லாம் அந்த நாட்கள் எதுக்காக போட்டாங்கன்னா, பூமியில் இருக்கிற தண்ணி என்ன செய்யக்கூடாது, வற்றி போகக்கூடாதுன்ட்டு. ஆமென் சொல்லுங்க. அப்போ ஆறு குளங்கள், ஏரி, கடல்ல இருக்கிற தண்ணிலாம் எப்படி ஏறி போகுதான் வானத்துக்கு, அணுவை போல என்ன செய்தான், ஏற பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. அடுத்தது 37, யோபு 37:37 வாசிங்க. 37:6. கட்டளை இடுகிறார். பூமிக்கு என்ன செய்யறாரா, மழை பெய்யும் என்ன செய்யறாரு, கட்டளை இடுறாரு. அடுத்தது யோபு 32:22 வாசிங்க. ம் ம் 38:22. பிரவேசித்தாயோ, பார்த்தாயோ, ஆபத்து வருகிற காலத்திலும் அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் எதுக்காக வச்சிருக்கிறாரா, ஆசீர்வாதத்துக்கும் தண்டனைக்கும் அவைகளை வச்சிருக்கிறாரா. ஆமென் சொல்லுங்க. மழை ஆண்டவர் எதுக்கு வச்சிருக்கிறாரா, ஆசீர்வாதத்துக்கும் வச்சிருக்கிறாரு, தண்டனைக்கும் வச்சிருக்கிறார். ஆண்டுடைய கோலும் நமக்கு இருக்கு, தடியும் நமக்கு இருக்கு. கோல் எதுக்கு, நம்மெல்லாம் ஆடுகள், அவருடைய ஆடுகள். உயரங்களில் இருக்கிற அந்த இலைகளை பறித்து நம்ம கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு, அவர்கிட்ட என்ன இருக்குது, கோல் இருக்கு. நாம் தவறி நடக்கும் பொழுது நம்மை தண்டிப்பதற்கு என்ன இருக்கு, அவரிடத்துல தடியும் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. இப்போ வானத்தில் பண்டகசாலையில் மழை எதற்காக தேக்கி வச்சிருக்கிறாரு, நமக்கு ஆசீர்வாதத்திற்காகவும் தண்டனைக்காக வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அடுத்து யோபு 38:28 வாசிங்க. மழைக்கு ஒரு தகப்பன் உண்டோ, ஜெனிப்பித்தவர் யார்? அப்போ மழைக்கு ஒரு தகப்பன் உண்டோ, உண்டு. அந்த தகப்பன் தான் நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ மழையை உருவாக்கினவர் யாரு, கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. இப்போ இனிமே
உங்க வாயினால இந்த சனியம் பிடிச்ச மழை ஏன் தான் பெய்யுதோ தெரியல, வானம் பொத்துக்கிட்டு ஊத்துது, நான் வெளியில கிளம்பும் போது தான் மழை பெய்யணும்ங்கிற வார்த்தைலாம் செய்யக்கூடாது, வரக்கூடாது. இதெல்லாம் யாரிடத்திலிருந்து வருகிறது? திட்டம்லாம் யாரிடத்திலிருந்து வருகிறது? கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. மழையை உண்டாக்கினவர், திட்டம் செய்கிறவர், அதை உருவாக்குகிறவர், ஏற்ற நேரத்தில் பெழிய பண்ணுகிறவர் யாரு? கர்த்தர். ஆமென் சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரசங்கத்தை முடிக்க போறோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில். சரி, இப்போ இந்த மழையை குறித்து ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொல்றார், அவருடைய வருகை குறித்து இன்னொரு காரியம் சொல்றார். மத்திய சுவிசேஷம் 16வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க, இதோட முடித்துக் கொள்ளலாம். 16:3 வாசிங்க. உதயமாகிற பொழுது செவ்வானமும் மந்தாரமாய் இருக்கிறதே, அதனால் இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். போதும். மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? கவனிங்க, எல்லாம் கவனிங்க, முடிக்க போறோம், சீக்கிரம் கொஞ்சம் கவனிங்க. இப்போ இந்த பகுதிக்கு என்ன பேர் சொல்லுவோம்? இல்ல, சனி மூலை அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன மூலையோ தெரியல, அது கிழக்கு மூலைன்னு வச்சுங்களேன். இந்த மூலையில வானம் அப்படியே கருத்து இருந்ததுன்னா என்ன சொல்லுவோம்? மழை வரப்போகுது. எல்லாம் சொல்லியிருக்கிறோமா? கண்டுபிடிச்சிருவோமா? இந்த பக்கத்துல நல்ல கருத்து இருந்ததுன்னா என்ன ஆக போகுது? மழை வரப்போகுது. இந்த பக்கத்துல கருத்து இருந்தா ஏதோ ஒரு ஊழல் என்ன செய்யுது? மழை பெய்ய போகுது. இதை கண்டுபிடிச்சிருமா இல்லையா? இருக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களால் முடிகிறது. மழை வர்றத என்ன செஞ்சுறீங்க? கண்டுபிடிச்சிடுறீங்க. காற்று அடிக்க போறது என்ன செய்றீங்க? ஒரு ஊத காத்து அடிக்குது, இந்த காத்து வந்தா என்ன செய்யும்? மழை வரும், இல்ல காத்து அடிக்கும், அப்படிங்கிறது என்ன செஞ்சிடுறீங்க? கண்டுபிடிச்சிடுறீங்க. இந்த காலத்தை நிதானிக்கிற நீங்க இவைகள் எல்லாம் நடக்குது பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. யுத்தங்களையும் யுத்தங்கள் செய்திகளையும் நீங்கள் கேள்விப்படும் பொழுது என்ன செஞ்சிடும்? உலகத்துக்கு என்ன வரும்? முடிவு வரும். ஆமென் சொல்லுங்க. பஞ்சம் வரும், நோய் வரும், சண்டை வரும். இவைகள்லாம் நடக்கும் பொழுது நீங்க என்ன நினைக்கணும்னா, அவர் வாசற்படியிலே வந்து நிற்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் நான் சொன்னது புரிஞ்சிருக்குது? வானம் கருத்து இருக்கும் போது மழை போய் தான் கண்டுபிடிச்சிடுறீங்க. ஆமாவா இல்லையா? இப்போ நாட்டில் நடக்கிற செய்திகள் எல்லாம் ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, இதெல்லாம் நடக்க போகுது. பூமி எதிர்ச்சி வரப்போகுது, பஞ்சம் வரப்போகுது, சண்டை வரப்போகுது, யுத்தம் வரப்போகுது. அப்பனுக்கு விரோதமா பிள்ளை எழுந்திருப்பான், பிள்ளைக்கு விரோதமா அப்பன் எழுந்திருப்பான், மாமியாருக்கு விரோதமா மருமகள் எழுந்திருப்பா, மருமகளுக்கு விரோதமா மாமியார் எழுந்திருப்பாங்க. நீங்க எல்லாராலும் பகைக்கப்படுவீங்க. இதெல்லாம் நடக்கும்னு அவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ இது வந்த உடனே நம்ம என்ன பண்ணணுமா? அவர் வாசற்படியில நிற்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்போ நாம அவர் எப்போ உள்ள வந்தாலும் இந்த பேழையில நம்ம போவதற்கு என்ன செய்யணும்? ஆயத்தமா இருக்கணும். உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இவைகளை நாம் நிதானிக்கிறோம். ஆண்டவர் வருகிறது என்ன செய்யணும்? நாம நிதானிக்கணும். அந்த நாளை ஒருவர் என்ன செய்ய முடியாது? அறிய முடியாது. தேவ தூதர்களும் அறிய முடியாது, எந்த பரிசுத்தவான்களும் அறிய முடியாது. ஆனா நிதானிக்கலாம். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு தான் எக்ஸாக்டா ஆண்டவர் வர போறார், யாரும் என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க 2024 என்ன செஞ்சிடும்? உலகம் அழிஞ்சிரும். அப்படி சொன்னா அவன் கள்ளத்திற்கு தெரிச்சுன்னு அர்த்தம். உண்மையான ஊழியக்காரன் இல்ல. அந்த நாளை ஒருத்தர் என்ன செய்ய முடியாது? அறிய முடியாது. ஆனா அவர் வருவதற்கு எல்லா அடையாளங்களும் என்ன செஞ்சுட்டு இருக்குது? நடந்துகிட்டு இருக்கு. எப்போ வேணாலும் அவர் வரலாம். இந்த பிரசங்கத்தை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கும் போது கூட அவர் வரலாம். எப்போ வந்தாலும் நம்ம பறந்து செல்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? உற்சாகமா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆயத்தமா இருக்கிறீங்களா? அப்போ இன்றைக்கு நாம் என்ன அறிந்து கொண்டோம்? மழை தேவனால் கொடுக்கப்படுகிறது.
மழை தானா என்ன செய்யறதில்ல, வருவதில்லை. மழை விக்கிரகங்களால் என்ன செய்யப்படுறதில்லை, வருவது இல்லை. அவர் ஏற்ற ஒரு திட்டத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. எப்போ பொழியணுங்கிறது திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அவர் ஆசீர்வாதத்திற்காகவும் சாபத்திற்காகவும் என்ன செஞ்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. ஆமென். முழு சத்தியத்தை நம்ம ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் என்ன செஞ்சிருக்கிறோம், நம்ம அறிஞ்சிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் ஒரு காரியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார், வச்சிருக்கிறார். வெளிப்படுத்தின விஷயத்தில் இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு காலம் வருமா, அப்போ அந்த காலத்தில் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று என்ன செய்வாங்களாம், பூமியில காற்று அடிக்காதபடி பிடிச்சிருவாங்களாம். அவ பூமியில ஒரு சொட்டு காத்து இருக்காது. யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். அப்படி கொடிய காலம் என்ன செய்ய போகுது, வரப்போகுது. அந்த காலத்துக்கு முன்னாடி நாம் பறந்து சென்று விட வேண்டும் அவரோடு. ஆமென் சொல்லுங்க. அந்த நோவா பிரசங்கித்தது போல நம்ம இன்றைக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். பெரிய ஆபத்து உலகத்துக்கு வரப்போகிறது. அந்த ஆபத்தில் நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் அவரை உண்மையாய் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை கை கொள்ள வேண்டும். அவர் சொன்னதை செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி நோவா செஞ்சதுனால அவரும் அவர் குடும்பம் என்ன செஞ்சது, தப்பிச்சது. அவர் அன்னைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால தான் இன்னைக்கு நீங்கள் நானும் இங்கே உட்கார்ந்துருக்கிறோம். அவர் கீழ்ப்படியலைன்னா உலகம் அன்னைக்கே அடிஞ்சிருக்கும். நீங்கள் இருந்திருக்க மாட்டீங்க, நானும் இருந்திருக்க மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த பேழைக்குள்ள நம்ம போகணும்னா அவருடைய வார்த்தைக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். அப்படியே நம்ம கண்களை மூடுவோம். நம்ம ஜெபம்